ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உப்புமா அப்படின்னாலே தெரிச்சு ஓடுறவங்களுக்காகவே இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொஞ்சம் டேங்கியாக ஒரு உப்புமா பண்ண போகிறோம். அதுதான் தக்காளி உப்புமா. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நார்மலாக நம்ம சாப்பிட்ற உப்புமாவோட இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் நியூ ஃப்ளேவராக கொஞ்சம் டேங்கியாக இருக்கிறதுனால உப்புமானாலே தெரிச்சு ஓடுறவங்க இதை விரும்பி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. நான் இதை கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். இது சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கு பொரிஞ்சு வந்ததும் கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதும் இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா உளுந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் கருவேப்பிலை ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த உப்புமாவோட மெயின் இன்க்ரீடியண்ட் தக்காளி. அதை 2 தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா இதோடைய பச்சை வாசம் போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கலந்து விட்டு இது கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசமும் போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசம் போனதும் நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் இருக்கும். இது 2 பேர் இல்லை 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போது இது வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட இப்போ சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ரவை கொஞ்சம் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டோம்னா தான் நமக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. டக்குன்னு ஒரு மாதிரி கிளாட் ஆன மாதிரி இருக்கும். அதோடைய டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த ரவையோட பச்சை வாசம் வர மாதிரி இருக்கும். அதனால் நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வரைக்குமே இது லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிருக்கேன். மாற்றிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நமக்கு சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. விட்டோம் அப்படின்னா அங்கங்கே கிளாட் ஆகிடும். அதனால் கைவிடாமல் இதை கலந்து விட்டுக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளுடைய ரவை சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டாங்கியான டொமேட்டோ உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நைட் டின்னருக்கும் ட்ரை பண்ணலாம். நான் இதை கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.